பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தில் இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் 45 ஆண்டு காலமாக தொடர்ந்து நியமனங்களை வழங்கி வருகிற தலைவர். கட்சியினுடைய தலைவர் முதல் கிளை செயலாளர் வரையில பொறுப்பாளரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு தலைவர்னா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். பேராசிரியர் தீரன் அவர்கள் தலைவராக இருந்தார். நம்முடைய தியாகச்சமான ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருந்தார். அப்பவும் அதுதான் நடைமுறை. இதுவரைக்குமே இங்க எங்களுடைய சின்னையான அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கிற இந்த காலகட்டத்திலும் அதுதான் நடைமுறை. அதனால பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கோ மாற்றுவதற்கோ முழு அதிகாரம் படைத்த ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா. சார், இப்போ அன்புமணி ராமதாஸ் இப்ப டெல்லி போயிருக்கிறாரு. டெல்லியில அமித்ஷா நீங்க மருத்துவர் ஐயாவோட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்க. அவரு அமித்ஷாவை சந்திக்கிறாரு, நட்டாவை சந்திக்கிற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்றாங்க. அதுக்கு பாக்கிறதுக்காக போறாரு. அதுக்கு நான் கேட்டு சொல்றேன், ஐயாட்ட கேட்டு சொல்றேன். யாரை கேட்டு ஐயா என்ன எதுக்காக போயிருக்காரு? அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று கூட பேட்டியில கொடுத்திருக்காரு. 100% எங்க சமூக ஊடக பேரை பத்தி நான் சொல்லக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது நினைச்சு நீங்க கேட்கலாம் சொல்றேன். எங்களை ஐயாவோடு இருப்பவர்களுக்கு விசுவாசிகளை பாட்டாளி மொழி விசுவாசிகளை ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. என்னுடைய மருத்துவர் சின்னையாவிட்ட சொல்றது என்னன்னா, மருத்துவர் ஐயாவோட இருக்கிறது விசுவாச கூட்டம், விசுவாசிகள் இருக்கிற கூட்டம். இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்க பின்னாடி நிக்கும். ஆனா இன்னைக்கு பதவிக்காக பெத்த அப்பனை விட்டு போறது. இன்னொன்னுங்க, எனக்கெல்லாம் பயமா இருக்குது. எதிர்காலத்துல என்னோட அன்புமணி அவர்கள் ஒரு தவறான உதாரணமா மாறிவிடுவோம்னு சொல்லிட்டு பயமா இருக்குது. என்ன காரணம்னா, இன்னைக்கு பேசுறாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்கள பேசுறாங்க. நம்முடைய பாரம்பரியம், குடும்ப சங்கிலி, அந்த கட்டுப்பாடுங்கிறது அப்பாவுக்கு கட்டுப்பட்டவர் மகன். இதுதான் கிராமத்தில் நம்முடைய தமிழ் பண்பாடு. ஆனா இது அதை மாறி எல்லாமே நாங்கெல்லாம் யார ஃபாலோவரா பாக்குறோம், நம்முடைய சென்னையாவை தான் பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட மாட்டேன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா கிராமம் வரைக்கும் பெண்களும் ஆண்களும் பேசுறாங்க. அதுதான் வருத்தமா இருக்குது. அந்த மாதிரி தவறான முன்னுதாரணத்துக்கு அண்ணன் அன்புமணி ஒரு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. நான் சமூக ஊடகங்கள்ல சமூக ஊடக பேரவையை பொறுத்தவரையில திட்டுவதற்காகவே அவர்கள் ஒரு 100-200 பேர் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வாக்காளர்கள் மருத்துவர் ஐயா பின்னாடி இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.